Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மாண்புமிகு அமைச்சர் கே.என். நேரு உள்ளிட்ட பல அமைச்சர்களையும் இங்கே அனுப்பி வச்சேன். நானும் உடனடியாக இங்கே வந்தது மட்டுமல்ல, இந்த மீட்பு பணிகள் முடியும் வரை அமைச்சர்களிடமும் அதிகாரிகளிடமும் தங்கை கனிமொழி உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளிடமும் தொடர்ந்து தொலைபேசியில் தேவையான அனைத்து நிவாரணப் பணிகளை உத்தரவிட்டு கொண்டு அந்த பணிகளை கண்காணித்து கொண்டிருந்தேன். நெல்லை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்களும் இங்கே இருந்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலவர்களும் 2 வாரங்கள் தங்கி உடைஞ்சு போயிருந்த பாலத்தை எல்லாம் சரி பண்ணிட்டு தான் திரும்பினார். மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களும் 1 வார காலம் இங்கேயே பணியாற்றினார். இப்படி உடனே மேற்கொள்ளப்பட்ட மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளால் தான் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அடிப்படை வசதிகள் விரைவாக சரி செய்யப்பட்டுச்சு. பாதிக்கப்பட்ட மக்களும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள், குளங்கள் மற்றும் வாய்க்கால்களில் 288 இடங்களில் ஏற்பட்ட உடைப்புகள் 66 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் தற்காலிக சீரமைப்பு பணிகள் மூலம் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சரி செய்யப்பட்டுச்சு. மேலும் இந்த உடைப்புகளை நிரந்தரமாக சரி செய்ய 145 கோடியே 58 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கு. இதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்திலையும் 802 இடங்களில் ஏற்பட்ட உடைப்புகள் 27 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பில் போர்க்கால அடிப்படையில் முதல் கட்டமாக உடனடியாக சரி செய்யப்பட்டுச்சு. நிரந்தரமாக சரி செய்ய 15 கோடியே 93 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கு. இதையெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நாங்கள் எப்பவும் உங்களோடு இருப்பவங்க. நலத்திட்ட உதவிகளையும் நிவாரண உதவிகளையும் வழங்குறத கடமையாக அதை ஏற்றுக்கொண்டு அத்தோடு நின்று விடாது. உங்களுடைய வாழ்க்கை மேம்படணும், உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல சம்பளத்தோடு நல்ல கம்பெனிகளில் வேலை கிடைக்கணும். அந்த நோக்கத்தோட பல பெரிய நிறுவனங்களை இந்த பகுதிகளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட இங்கே இருக்கிற சில்லானத்தான் கிராமத்தில் 4000 கோடி முதலீட்டில் வின்பாஸ்ட் என்ற மிகப்பெரிய கார் உற்பத்தி செய்கிற நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டி விட்டு தான் இங்கே நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். இந்த கம்பெனி தூத்துக்குடியில் மொத்தம் 14,000 கோடி முதலீடு செய்ய இருக்கு. அது மட்டுமல்ல, திருநெல்வேலியில் இருக்கிற கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் டாடா பவர் நிறுவனம் 2800 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை அமைச்சிருக்கு. இதனால் அந்த பகுதியை சார்ந்த 1800 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்ல, சமீபத்தில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கையொப்பமிட்ட சிங்கப்பூர் நாட்டோட செம்கார்ப் என்ற நிறுவனம் 36,000 கோடி ரூபாய் முதலீட்டிலோடு மலேசியாவோட பெரிய தொழில் நிறுவனமான
பெட்ரோனாஸ் நிறுவனம் 30,000 கோடி ரூபாய் முதலீட்டிலையும் தூத்துக்குடியிலே தொழிற்சாலைகள் அமைக்க இருக்காங்க. இந்த தொழிற்சாலைகளுக்கான பணிகள் விரைவில் துவங்க இருக்கு. இந்த தொழிற்சாலைகள் அமையும் போது இந்த பகுதியை சார்ந்த ஆயிரக்கணக்கான படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குங்கிறத மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கொரோனா பெருந்தொற்று வந்தப்போ திமுக ஆட்சியில் இல்லை. ஆனால் ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்தோம். பல ஊர்களில் உணவு கூடங்களை வச்சு உணவு வழங்கணும். திமுக ஆட்சிக்கு வந்தப்பவும் கொரோனால இருந்துச்சு. அப்போ அந்த குடும்ப அட்டைதாரர் எல்லாருக்கும் 4,000 ரூபாய் வழங்கணும். இதுதான் திமுகவினுடைய ஆட்சி. கொரோனாவாக இருந்தாலும், வரலாறு காணாத புயல் வெள்ளமாக இருந்தாலும் மக்களுடைய துயரங்கள் தீர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மறுகட்டமைப்பு செய்ய ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றுறது தான் நம்ம திராவிட மாடல் அரசு. சும்மா பாதிக்கப்படும் போது மட்டும் பார்த்துட்டு போகிறவங்க நாங்கள் இல்லை. இறுதி வரைக்கும் உங்களோட இருந்து துயரங்களை துடைக்கிறதோட அடையாளம்தான் இந்த நிகழ்ச்சி என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். சில புள்ளி விவரங்களை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெருவெள்ளத்தால் உயிரிழந்த 58 நபர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டிருக்கு. வெள்ளத்தால் உயிரிழந்த ஆடு மாடு கோழிகளுடைய உரிமையாளர்களுக்கு 34 கோடி 74 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகமாக பாதிப்படைஞ்சவங்களுக்கு 6,000 ரூபாய் வீதம் 382 கோடி 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் மிதமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1,000 ரூபாய் வீதம் 35 கோடி 92 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. 2 மாவட்டங்கள்லையும் பாதிப்படைஞ்ச வீடுகளுக்கு 10,000 ரூபாய் வீதம் மொத்தம் 9 கோடி 35 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்ல, வீடுகளை பழுது பார்க்கிறது, பயிர் சேத நிவாரணம், சிறு வணிகர்களுக்கான சிறப்பு கடன் திட்டம், தொழில் நிறுவனங்களுக்கு கடனுதவி திட்டம், மகளிர் சுய உதவி குழுவினுடைய கடன், மீன்பிடி படகுகளுக்கான நிவாரணம், கால்நடைகள் வாங்கிறதுக்காக கடன் உதவி, உப்பள தொழிலாளர்களுக்காக தலா 3,000 ரூபாய் வீதம் உதவித்தொகை, பழுதடைஞ்ச வாகனங்களுக்கு காப்பீடு ஆகியவை வழங்கப்படும்னு நான் அறிவித்தேன். இந்த அறிவிப்பின்படி உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்போ நிவாரண உதவித்தொகை மற்றும் 1,79,456 பணிகளுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. முழுமையாக சேதமடைஞ்ச வீடுகளை புதுசாக கட்டுறதுக்கு 4 லட்சம் ரூபாயும், பகுதியாக சேதமடைஞ்ச வீடுகளில் பழுது நீக்கம் செய்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் வரையிலும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் 4,624 குடும்பங்கள் பயனடைய போறாங்க. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.